வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2020 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் www.tneaonline.org இந்த இணையதளம் போய்ங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன்.org வெப்சைட் போய்க்கிங்க. ஸோ இதான் நம்ம தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான அதிகாரப்பூர்வமான இணையதளம். ஸோ இந்த இணையதளத்தில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணலாம், ஒரு நியூ யூசர், அதாவது ஒரு புதிய பயனர் எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி எப்படி ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு, ஸோ உங்களுடைய பெயர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, அதாவது இமெயில் வந்து முக்கியம், இல்லைனா ஒரு இமெயில் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது +1 பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக +1 பாஸ் பண்ணவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய +2 எக்ஸாமினேஷனோட நேம், ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி எஜுகேஷன். இப்போ சிபிஎஸ்சினா நீங்கள் வந்து சிபிஎஸ்சின்னு கொடுத்துக்கலாம். அதே போல் பாஸ்வேர்டை நீங்கள் ஒரு செட் பண்ணிக்கணும். அந்த பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கலாம், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கலாம், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், அட் சிம்பிள், ஹேஷ், டாலர், பர்சன்டேஜ் சிம்பிள், எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள், ஆம்பிசன் சிம்பிள், அது மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த 10th +2 மார்க் ஷீட்டில் உள்ள நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. ஓகேங்களா? அந்த நேம் 10th மார்க் ஷீட்டில் உள்ள நேம் மாதிரி கொடுத்துங்க. மொபைல் நம்பர், ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துங்க. ஒரு இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துங்க. ஓகேங்களா? இமெயில் அட்ரஸ் நீங்கள் இல்லைன்னா ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லை யாஹூ அக்கௌண்ட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. ஓகேங்களா? அதுதான் இம்பார்ட்டண்ட்டான திங். ஏன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கும் அந்த இமெயில் ஐடிக்கு தான் வரும். ஓகேங்களா? அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். அதே போல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? உங்கள் இயர், எந்த இயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. 2000 to 2009 தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஸோ நான் 2004 அப்படிங்கிறத வந்து நான் 2006 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜூலை ஒரு டேட், ஜூலை ஓகேங்களா? ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். 1/7/2005 அப்படின்னு ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். வெதர் +1 பாஸ்டா, எஸ் அப்படின்னு கொடுத்துங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் ஹெச்எஸ்சி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா சிபிஎஸ்சி கொடுக்கலாம், ஐசிஎஸ்சி மீடியம்னா ஐசிஎஸ்சி கொடுங்க, அதர்ஸ்னால் அதர்ஸ்ன்னு கொடுத்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஹெச்எஸ்சி அப்படிங்கிறது பொதுவாக நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட நேம், அதை கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஒரு நம்பர், ஒரு சிம்பிள், ஸ்பெஷல் சிம்பிள் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை நீங்கள் கொடுத்துருங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணால் தான் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண முடியும். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான அடுத்த ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ
இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க ஓடிபியை என்ட்ரு பண்ணீங்க. ஸோ அந்த ஓடிபி வந்து எனக்கு வந்திருக்க ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். பண்ண பிறகு அடுத்த ப்ராசஸ் போகும். ஸோ நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ உங்கள் மெயில் ஐடி, என்ன மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி நீங்கள் செட் பண்ணியிருக்க பாஸ்வேர்ட் அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் போகும். ஸோ அடுத்த ஸ்டெப் போன பிறகு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் கொடுத்துருக்க நேமு, உங்கள் 10th சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க நேமு, உங்களுடைய நேட்டிவ் எந்த நேட்டிவிட்டி, நீங்கள் ஒரு கார்ப்பரேஷனா, மாநகராட்சியா, இல்லை நகராட்சியா, இல்லை டவுன் பஞ்சாயத்தா, பஞ்சாயத்து யூனியனா, வில்லேஜ். இப்போ கிராம பஞ்சாயத்துனா வில்லேஜ் பஞ்சாயத்தில் போய்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்பா பேரை நீங்கள் எழுதிங்க. சர்டிஃபிகேட்ஸில் உள்ள மாதிரியோ இல்லை வேறு நேம் எப்படி இருக்கோ அப்பா பேருன்னு நான் எக்ஸாம்பிள் XYZன்னு கொடுத்துக்கிறேன். அதே போல் உங்கள் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துக்கிறீங்க. எந்த ஊர், என்ன ஸ்ட்ரீட்டு, ஓகேங்களா, பின்கோடு எல்லாமே கொடுத்துக்கிறீங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது. ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் இதில் டிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறது காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிங்க, மேலா ஃபீமேலா இல்லை தேர்ட் ஜெண்டரா அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க. மதர் டங்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க, தமிழா, தெலுங்குவா, மலையாளமா, கன்னடாவா, இல்லை அதர்ஸ் மதர் டங் உங்கள் தாய்மொழி எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ தெலுங்குனா தெலுங்கு செலக்ட் பண்ணிங்க, மலையாளம்னா. ஸோ தமிழ்ங்கிறது நார்மல்னால நம்ம தமிழ் செலக்ட் பண்ணுறோம். ஸோ நேஷ்னாலிட்டி இந்தியனா, ஸ்ரீலங்கன், அதாவது ஸ்ரீலங்கா குடிமுறைப்பட்ட தமிழர்கள்லாம் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் நீங்கள் ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூகியை செலக்ட் பண்ணிங்க, இல்லாட்டினா இந்தியன் செலக்ட் பண்ணிங்க. நேட்டிவிட்டி நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இல்லை மற்ற மாநிலங்களை சேர்ந்தவரா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டாக நீங்கள் அதர் ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிலீஜன் வந்து ஸோ ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீம்ஸா, சீக்கிம்ஸா, ஜெயினிசமா, புத்திசமா, அதர்ஸா அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதை கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. அதே போல் ஸ்டேட், எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இந்தியாவில் உள்ள ஸ்டேட்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு சூஸ் பண்ணிங்க. எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ சப்போஸ் திருவாரூர் அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதே போல் கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி, ஓசியா, பிசி முஸ்லீமா, பிசியா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்சி அறிந்ததர் கம்யூனிட்டியா, எஸ்டியா அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே. அதர் கம்யூனிட்டி, பேக்வேர்ட் கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி, டியோனோட்டிஃபைடு நோட்டிஃபைட் கம்யூனிட்டி, ஷெட்யூல்டு கேஸ்ட் வித் அறிந்ததியர், ஷெட்யூல்டு ட்ரைப், இதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி, பிசியில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகும். ஸோ அகமுடையார்லேருந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக உங்களுக்கு வந்து ஆர்ஃபன்ஸ் அண்ட் டெஸ்டிடியூஸ் சில்ட்ரன்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இது சம்திங் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிட்டி ஃபஸ்ட் கம்யூனிட்டியை சூஸ் பண்ணுறேன். அதேபோல் கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோடு, ஓகேங்களா, உங்கள் வீட்டோட என்ன பின்கோடோ அதை செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து இதோ பின்கோடு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நீங்கள் என்ன மறுபடியும் கொடுத்துங்க. ஸோ நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 6 டிஜிட் பின்கோடாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஆதார் நம்பர் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லாட்டா ஆப்ஷனல் தான், இது நீங்கள் கொடுக்கலனாலும் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. அடுத்த ஸ்டெப்ஸில் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு செகண்ட் கோட்டா ஒன்று இருக்குது, ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், அதாவது வந்து தேசிய அளவில், பன்னாட்டு அளவில், மாவட்டம், மாநில இல்லை டிவிஷனல் லெவலில் நீங்கள் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நீங்கள் இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே செகண்ட் வந்து உங்களுக்கு எஸ்ஸில் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த லெவல், அதாவது வார்னிங், இந்த எவிடன்ஸ் பர்சனுங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கணும், கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொடுக்கலாம், இல்லாட்டா நோ கொடுத்துங்க. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படிங்கிறத நீங்கள், அதாவது உங்கள் ஃபாதரோ இல்லை வந்து உங்களுடைய மற்ற ஃபேமிலியில் உள்ளவங்க யாராச்சும் ஆர்மியில் இருந்தாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், ஆர்மியில் இருந்தாங்கன்னா. அப்படி இல்லைனா நோ கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லைனா நோ கொடுத்துங்க. அதுமாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக, மாற்றுத்திறனாளிகளா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? உடல் ஊனமுற்றோர்கள் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் எஸ், இல்லைனா நோ கொடுத்துங்க. அதேபோல் நீங்கள்
எந்த இடத்துல போய் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க. டிஎஃப்சி அப்படிங்கிற சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டில் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நிறையா டிஎஃப்சி அந்த மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல மாவட்டங்களில் இந்த டிஎஃப்சி சென்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்து நேட்டிவ் உள்ள டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வேலை வேறு எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா அந்த பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறதை அங்கே வெரிஃபை பண்ணலாம். நான் எக்ஸாம்பிள் ஒரு மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், ஸ்ரீனிவாச சுப்பையா பாலிடெக்னிக். ஓகேங்களா, ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து அடுத்த ஸ்டெப் போயிடுங்க. ஸோ இங்கே ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கல்வி உதவித்தொகை தேவைப்படுதுன்னா ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ஸோ ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பெற்றோருடைய தொழில் என்ன ஆக்குபேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம். அக்ரிகல்ச்சரா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா, பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, சுயதொழில் புரிவர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ மத்திய அரசுடைய எம்ப்ளாயி தான் நம்ம சென்ட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மாநில அரசு ஸ்டேட் அப்படின்றோம். ஸோ அக்ரிகல்ச்சர் கொடுத்துட்டு பெற்றோருடைய வருமானங்கள் வந்து 1 லட்சமா, 1 லட்சத்துக்கு கீழே, 1 லட்சத்துலேருந்து 2.5 லட்சத்துக்குள்ளே, 2.5 லட்சத்துலேருந்து 6 லட்சம், ஸோ 6 லட்சத்துக்கு மேலே உள்ளதுங்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அதில் நோட்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் லெஸ் தென் 1 லேக் கொடுக்குறேன், 1 லட்சத்துக்கு கம்மியாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் எடுத்தவராக இருந்ததுன்னா, அதான் முதல் தலைமுறை பட்டதாரினா உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா படிக்க வச்சிருக்கக்கூடாது, உங்கள் அம்மா படிச்சிருக்கக்கூடாது, வேறு உங்கள் தாத்தா வரைக்கும் அந்த ஒரு நாம்ஸ் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ அந்த பேரண்ட்ஸ் படிக்காமல் இருந்து நீங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா யாராச்சும் உங்கள் அண்ணனோ உங்கள் தங்கையோ இல்லை சகோதர சகோதரிகள் யாராச்சும் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் வர முடியாது. ஸோ அந்த ஒரு நாம்ஸ் இருக்குது. அது என்ன கிளியரான நாம்ஸ் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் பார்த்துங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ அப்படிங்கிறது நீங்கள் குடும்பத்தோட முதல் திறமையாக இருந்தால் எஸ் கொடுத்துங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துங்க. அவைல்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ கன்செஷன். நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீ வாங்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் எஸ் கொடுக்க முடியாது, அது நோ தான் கொடுக்க முடியும். ஏற்கனவே நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நோ கொடுத்துங்க. அதேமாதிரி ஏஐசிடி மத்திய அரசினுடைய அந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த கல்வி கட்டணத்துக்கு சலுகைக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துங்க. இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தான். அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த இதில் வெரிஃபை தகுதியானவன் தான் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எஸ்சி அருந்ததியர், எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ்க்கு மட்டும் தான் இது அப்ளை ஆகும், மற்ற கம்யூனிட்டிக்கு அப்ளை ஆகாது. ஸோ நீங்கள் எஸ்சி அப்படின்னு நீங்கள் கம்யூனிட்டி கொடுத்தீங்கன்னா இந்த டேப் எனேபிளாக இருக்கும். நீங்கள் அப்படி இது தேவைப்பட்டுச்சுன்னா எஸ்சி எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸை நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். ஸோ நீங்கள் 8ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ நீங்கள் 2016லேருந்து 2017, 18, 19, 20 8லேருந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அந்த ஸ்கூலோட லொக்காலிட்டி, இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்துனா வில்லேஜ் பஞ்சாயத்து கொடுத்துங்க. ஸோ அந்த லொக்காலிட்டி கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்கூல் படித்த ஸ்கூல், இப்போ 6ஆவது படித்த ஸ்கூல்லாம் நீங்கள் +2 8லேருந்து +2 வரைக்குமே ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரே டைம் மட்டும் அந்த ஸ்கூல் நேம் கொடுத்துங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ஸ்கூலோட ஊர். ஓகேங்களா, நான் வந்து சம் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது கொடுத்து நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே வந்துடும். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் 8, 9, 10 ஒரு ஸ்கூலு, 11, 12னா நீங்கள் அந்த ஸ்கூல் நேமே நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ஸ்கூல் படித்த மாவட்டங்கள், இப்போ ஒரே ஸ்கூல்னால நான் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் படித்ததுனால திருவாரூர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே திருவாரூர் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் 11th வந்து வேறு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா இப்போ வந்து நாகப்பட்டினமோ இல்லை வெள்ளூரோ நீங்கள் கொடுத்துக்கலாம், +1 +2. ஸோ இந்தமாரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் வந்து நான் ஆப்வியஸ்லி தமிழ்நாடு கொடுத்ததுனால தமிழ்நாடு வந்துடும். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துங்க. அடுத்த ஸ்டெப்பு +2 பற்றியான இன்ஃபர்மேஷன். நீங்கள் எந்த இப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க, ஹெச்எஸ்சியா, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹையர் செகண்டரியா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, ஸோ அதர்ஸா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஹெச்எஸ்சினா ஹெச்எஸ்சி கொடுத்துங்க. ஸோ ஹெச்எஸ்சி அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு போர்டு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் தான் நமக்கு வரும். ஸோ +2வோட ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கொடுத்துங்க. ஓகேங்களா, ஸோ +2 ரிஜிஸ்டர் நம்பர் நம்ம வந்து கொடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, ஸோ நான் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ சப்போஸ் 2019 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
ஸோ அந்த இயர் கொடுத்துங்க. இப்போ 2020 நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா 2020 நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பும் இதில் இருக்குது. ஓகே, குவாலிஃபைடு இயர். ஸோ +2ல் நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் என்ன குரூப் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அகாடமிக் குரூப்பா இல்லை வெக்கேஷனல் குரூப்பா? ஸோ அகாடமிக் குரூப்னால் நீங்கள் என்னென்ன குரூப் படிச்சிருக்கீங்க? அகாடமிங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுங்கிறது தான் மெயின் சப்ஜெக்ட்ஸு. அதோட நீங்கள் என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, பயாலஜியா, பயோகெமிஸ்ட்ரியா, இங்கிலீஷா, ஹோம் சயின்ஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி தான் ஜென்ரல் ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வெக்கேஷனலாக இருந்துச்சுன்னா இந்த குரூப் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரல் மிஷினிஸ்டா, எலக்ட்ரிக்கல் மிஷின் அண்ட் அப்ளையன்சஸா, எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸா, சிவிலா, ஆட்டோ மெக்கானிக்கா, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வெக்கேஷனல் குரூப்பாக செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸாம்பிள் அகாடமிக்கில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செலக்ட் பண்ணிங்க, பயோகெமிஸ்ட்ரினா அது செலக்ட் பண்ணிங்க. ஸோ பயாலஜி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா, இங்கிலீஷா, இல்லை அதர்ஸா? ஸோ தமிழ் மீடியம் படித்தவங்க அபியஸாக தமிழ் செலக்ட் பண்ணுவீங்க. இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணுவீங்க. அதர்ஸுங்கிறது அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இதெல்லாமே முடிஞ்சோடனே ப்ரிவ்யூ ஸ்டெப்ஸ் வரும். ஸோ நீங்கள் பண்ணியிருக்க எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஏதாவது தப்புனா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேக் பட்டன் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து மறுபடியும் வந்துடும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், கம்யூனிகேஷன் பின்கோடு இதெல்லாமே செக் பண்ணிங்க. அடுத்ததில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ண இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. ஸோ எந்த வெரிஃபிகேஷன் சென்டரில் நீங்கள் போய் உங்கள் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்க. ஸ்காலர்ஷிப் வேணுமா அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் வேணுமா இல்லையாங்கிறத எஸ் நோ ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அதுபோல் 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்த ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துங்க. உங்கள் +2வோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துங்க. மார்க் இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. +2வோட மார்க்கு நீங்கள் இன்புட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ +2 மார்க் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னென்னா பேமெண்ட் கேட்வே. ஸோ நீங்கள் போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான பேமெண்ட் நீங்கள் செலுத்தணும். ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 500 rupees பே பண்ணணும். ஸோ எஸ்சி, எஸ்சி, அதர் கேட்டகரிஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ஃபீஸ் வரும். ஸோ இந்த கொடுத்துருக்க 5 பேங்க்லேருந்து நீங்கள் ஃபீஸை பே பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? கனரா பேங்கா, இந்தியன் பேங்கா, ஸ்டேட் பேங்கா அப்படிங்கிறத ஒரு பே பண்ணிவிட்டு, ஸோ அந்த கேட்வே இப்போ கனரா பேங்க்னா கனரா பேங்க் கொடுத்து நீங்கள் பே கொடுத்துங்க. ஸோ அந்த கேட்வே போகும். அந்த கேட்வேயில் நீங்கள் பே பண்ணிங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், பேடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா அடுத்த ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அப்ளிகேஷனோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஜென்ரேட் ரிப்போர்ட். இது பணம் கட்டி முடித்த பிறகு இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அப்ளிகேஷனாக ஜென்ரேட் ஆகி வரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க வேண்டியதா. ஸோ உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இதுதான். இது வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் மொபைல் ஃபோனில், இமெயில் ஐடி வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இது நீங்கள் 10th, +2வோட ஹால் டிக்கெட், +2வோட மார்க்ஸு, நீங்கள் என்னென்னலாம் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணீங்களோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதான் அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டிஎஃப்சி சென்டரில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இதான் சிம்பிள் ஸ்டெப் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸு. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த ஆன்லைன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, தேங்க்ஸ் அ லாட்.